இந்த வீடியோவில் வந்து நம்ம கனெக்ட் கர்வ் ஆப்ஷன் பார்க்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நம்ம வந்து ஜஸ்ட்டு 2 கர்வ் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வெர்டெக்ஸ் கொடுத்தோன்னா கனெக்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 3 ஆப்ஷன் இருக்குது, பாயிண்ட்டு, டேஞ்சன்சி, கர்வேச்சர் அப்படின்ட்டு. இப்போ இந்த 2 கர்வ் வந்து இந்த மிட் கர்வ் வந்து பை பாயிண்டில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். டேஞ்சன்சி, கர்வேச்சர் இந்த 3 ஆப்ஷனில் வந்து கனெக்ட் பண்ண முடியும். அதாவது டிஸ்டன்ஸ் ஏதாவது இருக்குது அப்படிங்கிறது. ஸோ வந்து இன்செட்டில் அனாலிசிஸில் கனெக்ட் செக்கர் அனாலிசிஸ் போயிட்டு கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த கைடை வந்து ஒரு கர்வை செலக்ட் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 0 mm கரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கு. நான் கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிவிட்டேன். ஸோ இங்கே வந்து 0 mm. சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா கனெக்டில் போயிட்டு இப்போ நான் டேஞ்சன்சியாக கொடுக்குறேன். இங்கே வந்து டேஞ்சன்சியாக கனெக்ட் ஆகுது. அதே மாதிரி இங்கே வந்து செகண்ட் கர்வ் இதையும் நான் வந்து டேஞ்சன்சியாக கொடுக்குறேன், கனெக்ட் ஆகுதான்ட்டு. ஸோ இப்போ இது கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். எக்ஸஸில் எஸ். ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணக்கூடிய கனெக்டை வந்து செக் பண்ணிக்கலாம். கர்வேச்சரை கொடுக்கும்போது வந்து கர்வேச்சராக வந்து கனெக்ட் ஆகும். இதை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா வந்து நம்ம G1, G0, G2, G3 படிச்சிருப்போம். இந்த கர்வ்ஸ் பற்றி இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அந்த வீடியோ ரெஃபரன்ஸை பாருங்கள். ஸோ வந்து எப்படி வந்து சர்ஃபேஸு அது வந்து கர்வ் வந்து கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறத அது கண்டினியூட்டியில் நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ வந்து கரெக்டாக வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம், ப்ளஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். இதான் வந்து கனெக்ட் ஆப்ஷன்.